கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர்கள் பணிகளை அவங்க நியமனம் பண்ணல. அது வந்து பெரிய குற்றச்சாட்டு ஆசிரியர்களை போராட்டே இருக்காங்க சார். அது குறித்து உங்களுடைய கருத்து சார்? பணி நியமனம் இப்போ 24ஆம் சிஎம் கொடுக்க போறாங்களா? கிட்டத்தட்ட 2011 அப்புறமேட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு அப்படி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும். கிட்டத்தட்ட 2340 டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷத்துக்கான டிஆர்பி கேலண்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு படிப்படியாக அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கிறதோ அந்த இடத்துல இல்லாமல் நிரப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி அப்படின்னா அந்த இடத்துல வந்து டீச்சர்ஸே இல்லையான்னு அர்த்தம் கிடையாது. எஸ்எம்சி மூலமாகவும் டீச்சர்ஸ் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு எந்த இடையூறுகளும் கல்வி சார்ந்து வந்துவிடக்கூடாதுன்றது அதை நம்ம செஞ்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு பர்மனன்ட் டீச்சர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு ஈடாக கண்டிப்பாக அது வராது இருக்கிறதுக்காக தான். தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர்கள் பணிகளை அவங்க நியமனம் பண்ணல. அது வந்து பெரிய குற்றச்சாட்டு ஆசிரியர்களை போராட்டே இருக்காங்க சார். அது குறித்து உங்களுடைய கருத்து சார்? பணி நியமனம் இப்போ 24ஆம் சிஎம் கொடுக்க போகிறாங்களா? கிட்டத்தட்ட 2011 அப்புறமேட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு அப்படி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும். கிட்டத்தட்ட 2340 டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷத்துக்கான டிஆர்பி கேலண்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு படிப்படியாக அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கிறதோ அந்த இடத்துல இல்லாமல் நிரப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி அப்படின்னா அந்த இடத்துல வந்து டீச்சர்ஸே இல்லையான்னு அர்த்தம் கிடையாது. எஸ்எம்சி மூலமாகவும் டீச்சர்ஸ் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு எந்த இடையூறுகளும் கல்வி சார்ந்து வந்துவிடக்கூடாதுன்றது அதை நம்ம செஞ்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு பர்மனன்ட் டீச்சர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு ஈடாக கண்டிப்பாக அது வராது இருக்கிறதுக்காக தான். தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர்கள் பணிகளை அவங்க நியமனம் பண்ணல. அது வந்து பெரிய குற்றச்சாட்டு ஆசிரியர்களை போராட்டே இருக்காங்க சார். அது குறித்து உங்களுடைய கருத்து சார்? பணி நியமனம் இப்போ 24ஆம் சிஎம் கொடுக்க போகிறாங்களா? கிட்டத்தட்ட 2011 அப்புறமேட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு அப்படி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும். கிட்டத்தட்ட 2340 டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷத்துக்கான காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி ஏகேடி தனியார் பள்ளியில் உள்ள கலையரங்கில் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்து கொண்ட ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டமானது மாநில அளவில் தேர்வு அடையக்கூடிய பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களுடனான ஆய்வு கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்து வெளியே வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கோரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக வருகின்ற 24ஆம் தேதி காலியாக உள்ள 2340 பணியிடங்களை நிரப்ப முதலமைச்சர் அவர்கள் ஆணை வழங்க உள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் இந்த பள்ளி கல்வித்துறையில் செயல்பட்டு வரக்கூடிய முன்னெடுப்புகள் மற்றும் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்புவது குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷன்.